மகனே திடன்கொள், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மத்தேயு 9:2. உலகம் பல விதங்களில் உங்களை சோர்ந்து போக பண்ண முயற்சிக்கிறது. சாத்தான் சோர்வுகளையும் துயரங்களையும் கொண்டு வருகிறான். பொல்லாத ஜனங்கள் கடுமையான வார்த்தைகளினால் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனால் அருமை ஆண்டவரோ எப்பொழுதும் உங்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்துகிறவராகவே இருக்கிறார். மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரனை கிறிஸ்துவின் முன்பாக இறக்கிய போது மற்றவர்களெல்லாம் இவன் முற்பிதாக்களின் சாபங்களை அனுபவிக்கிறான், நன்றாய் அனுபவிக்கட்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கலாம். ஆனால் அவனோ வியாதியினால் முற்றிலும் தோய்ந்து போயிருந்தான். அவன் வாழ்நாள் எல்லாம் மற்றவர்களை சார்ந்தே ஜீவிக்க வேண்டும். அவனால் அவனுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் கஷ்டம். கர்த்தர் அன்போடு அவனை பார்த்து முதலாவதாக மகனே என்று அழைக்கிறார். எத்தனை இனிமையான வார்த்தை! அந்த வார்த்தை, நீ என்னுடைய மகன், நான் உன்னை என்னுடைய சாயலின்படியே என்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினேன், நீ என்னுடைய பிள்ளை, மகனே என்று அழைத்த அந்த வார்த்தை அந்த சகோதரனை எவ்வளவாய் திடப்படுத்தியிருக்கும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை மனம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை அன்போடு மகனே மகளே என்று அழைக்கிறார். அந்த தெய்வீக குரலை தியானித்து பாருங்கள். அந்த பாசமுள்ள குரலை உங்களுடைய காதுகள் கேட்கட்டும். இரண்டாவதாக, நீ திடன்கொள் என்று சொல்லுகிறார். ஆம், நீங்கள் திடன் கொள்ளும்போது உங்களுக்குள் தெய்வீக பலன் வரும். நீங்கள் திடன் கொள்ளும்போது பரலோக வல்லமை உங்களை நிரப்பும். திடன் கொள்ளும்போது விசுவாச வீரர்களாய் மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். வியாதியின் காரணத்தை புரிந்து கொண்ட கர்த்தர் அந்த வியாதியின் மூல பாவத்தை நீக்கி போட சித்தமானார். பாவத்தை நீக்கி போடும்போது மீண்டும் அந்த திமிர்வாதம் வரப்போவதில்லை, நோய்கள் தாக்குவதில்லை. ஆம், வெறுமனே மேலோட்டமாய் குணமாக்கி அனுப்பிவிட கர்த்தர் விரும்பவில்லை. அந்த திமிர்வாத நோயின் வேறான பாவத்தை முற்றிலும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி எறிந்துவிட கர்த்தர் தீர்மானித்தார். 2 அற்புதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். ஒன்று, அவனுடைய சரீரத்தில் சுகம். இரண்டாவதாய் ஆவிக்குரிய சுகம். சரீரத்தில் உள்ள திமிர்வாதம் என்னும் நோயும் நீங்கினது. ஆத்மாவிலே பாவத்தினால் வந்த நோயும் நீங்கினது. அல்லேலூயா! நினைவிற்கு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். மத்தேயு 9:6-7.